சென்ற வருடம் ஆயிஷா அகாடமி காமர்ஸ் டிபார்ட்மெண்ட்ல ஒரு விஷயம் நடந்தது. சக்திவேல் அப்படின்னு நீங்க காமர்ஸ் டிபார்ட்மெண்ட்ல போய் பாருங்க. போன வருஷம் செலக்ஷன் லிஸ்ட்ல சக்திவேல்னு ஒரு சார் இருப்பாரு. அவர் பாத்தீங்கன்னா 70 மார்க் தான் எடுத்தார். பிஜிடிஆர்பில 70 மார்க் தான் எடுத்தாரு. ஆனாலும் அவர் அரசு துறைக்குள்ள உள்ள போயிட்டார். ஆனா அதே டிபார்ட்மெண்ட்ல 92 மார்க் எடுத்த ஒரு டீச்சர் ஜெசிந்தா மேரின்னு இருக்காங்க. ஓகே, அவங்க உள்ள போல. காரணம் என்னன்னா மார்க் அடிப்படையில் அதிகமா இருக்காங்க. ஒருத்தர் 92 மார்க்ல இருக்காங்க, ஒருத்தர் 70 மார்க்ல இருக்காங்க. 92 மார்க்ல இருக்கிறவங்க பிசில இருக்காங்க. இந்த 70 மார்க்ல இருக்கிறவங்க பட்டியலினத்தில் இருக்காங்க. அதாவது எஸ்சி எஸ்சி எஸ்டிஏல இருக்காரு. சொல்ல போனா இது வந்து எஸ்சி கம்யூனிட்டின்னு வச்சுக்கலாமே. எஸ்சி கமிட்டிக்குள்ள 70 மார்க் எடுத்தவங்க, பிசி கமிட்டில 92 மார்க் எடுத்தவங்க. இது வந்து இவங்க இங்கிலீஷ் மீடியம் படிச்சவங்க, இவங்க தமிழ் மீடியம் படிச்சவங்க. இவங்க 10 மாசம் படிச்சாங்க. இந்த டீச்சர் 10 மாசம் படிச்சாங்க. இந்த டீச்சர் 10 மாசம் படிச்சாங்க. ஆயிஷா அகாடமி குழுவை வழி நடத்தினதே இந்த டீச்சர் தான். இவரு பாத்தீங்கன்னா கடைசியில 4 மாசம் தான் வந்தாரு. கடைசியில் 4 மாசம் தான் வந்தாரு. அதுவும் ரிவிஷனுக்குள்ள தான் வந்தாரு. 6 மாசம் போர்ஷன் முடிச்சாங்க. ஜெசிந்தா மேரி மேடமோட டீம் பாத்தீங்கன்னா 6 மாசத்துல போர்ஷன் 6 மாசத்துல 20 லெசன் முடிச்சாங்க. 2100 கொஸ்டின் சப்மிட் பண்ணாங்க. 5 பேர் மொத்தம் 7 பேர் இருந்தாங்க. 7 பேர்ல 5 பேர் உள்ள போயிட்டாங்க. 7 பேர் கொண்ட டீம்ல 5 பேர் உள்ள போயிட்டாங்க. 2 பேர் தான் இப்ப வெளியில நிக்கிறாங்க. அதுல தலைமை எடுத்து நடத்தினவங்க உள்ள போல. காரணம் என்னன்னா அவருடைய கம்யூனிட்டியில ஹையஸ்ட் மார்க் இருந்தனால அவங்க உள்ள போல. அவங்க இங்கிலீஷ் மீடியம் படிச்சிருந்தனால உள்ள போல. இவர் என்னன்னா இவருடைய கம்யூனிட்டி அடிப்படையில் இந்த மார்க் தான் இறுதியான மார்க். நீங்க செலக்ஷன் லிஸ்ட்ல போய் பாருங்க, சக்திவேல்ன்ற ஒரு சார் இருப்பாரு. எஸ்சி பிஎஸ்டிஎம் அவர் தான் லாஸ்ட். அதுல எஸ்சி பிஎஸ்டிஎம் the person studied in தமிழ் மீடியம். அப்போ 70 மார்க் எடுத்தவர் இன்னைக்கு அரசு பள்ளியில 40,000 50,000 சம்பளம் வாங்கிட்டு காமர்ஸ் நடத்திட்டு இருக்காரு. 92 மார்க் எடுத்த இவங்க பிரைவேட் ஸ்கூல்ல போயிட்டு ஒரு தனியார் பள்ளியில மிடில் ஸ்கூல்ல பாடம் எடுக்கிறாங்க. காமர்ஸ் டீச்சர் மிடில் ஸ்கூல்ல சோசியல் எடுக்கிறாங்க, 4 லைன்ஸ் எழுதி கொடுத்துருக்காங்க. இதுதான் சிச்சுவேஷன். இதுல எந்த ஒரு மாற்று கருத்து மறுக்கவும் முடியாது. இந்த இடத்துல சார் நீங்க ஜாதியை பேசுறீங்களா, இனத்தை பேசுறீங்களா அப்படின்னா அதுதான் உண்மை. இந்திய அரசு சட்டத்தின்படி பார்க்கும் பொழுது எல்லாருக்கும் வாய்ப்பு கொடுக்கணும், சமமான வாய்ப்பு கொடுக்கணும் பொழுது இதை ஏன் நான் இந்த இடத்துல பதிவு பண்றேன் அப்படின்னா, நீங்க முதல்ல உங்களோட சிச்சுவேஷனை புரிஞ்சுக்குங்க. என்ன கம்யூனிட்டிக்குள்ள இருக்கீங்க, விச் கம்யூனிட்டி யூ ஆர் பிளாங்க்ஸ், தட்ஸ் வெரி இம்பார்ட்டன்ட். 100% purely important Indian government system, not Tamil Nadu government system. The Indian government system, you should know what community you belongs. என்ன கம்யூனிட்டி உள்ள இருக்குன்னு பார்க்கணும். பார்த்த பிறகு உங்களுக்கான காம்படிஷன் லெவல் என்னன்னு தெரிஞ்சுக்கணும். உங்க கம்யூனிட்டிக்குள்ள காம்படிஷன் லெவல் தெரியணும். அதுக்கப்புறம் தான் நீங்க ஓப்பன் கேட்டகரிக்குள்ள போகணும். அதுக்கப்புறம் தான் ஐஎஸ் மார்க்குள்ள போகணும். அப்போ 4 மாசங்க அவர் அட்மிஷன் கேட்கும் போது ஃபோன் பண்ணி வந்தாரு. சார் நான் வந்து தமிழ் மீடியம் தான் சார்,